ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ எப்பவும் போடுற மாதிரி தான் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு ஃபோன் போடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 ஃபோன் இருக்குது. 14 ஃபோனுமே வந்து வேறு வேறு மாடலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் வந்து ஜிடி நியோ 2ன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் இது. ஸோ மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள கவர் கூட ஓப்பன் பண்ணல. புது மொபைலாக இருக்குது பாஸ். இது ரியல்மி ஜிடி நியோ. பேக் டோர் உடஞ்சிருக்கா? பேக் டோர் உடஞ்சிருக்குல்ல. ஸோ இதில் வந்து பேக் டோர் உடஞ்சிருக்குன்றாப்புல. நம்ம பார்த்துருவோம் இருங்க. சார்ஜர்லாம் இருக்குது. பேக் டோர் எப்படியோ உடஞ்சிருச்சு. ஸோ பேக் டோர் உடஞ்சதுனால தான் வந்து அவங்க விற்கிறாங்களே. ரியல்மி ஜிடி நியோ 5G மொபைல். உங்களுக்கு வந்து ஆமாம், இந்த ஓரத்தில் கூட லேசாக ஆமாம் ஆமாம், அது ஒன்றும் இல்லை. ஸோ மற்றபடி மொபைல் நல்லா இருக்குது பஸ். ஃப்ரண்ட்டு பேக்கு மட்டும் இந்த கண்ணாடி உடஞ்சது தான். இந்த பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ இது மேலே நம்ம ஒரு ஸ்டிக்கரிங் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து மாற்றணும்னு நினைக்காதீங்க. அப்படியே வச்சு சப்போஸ் இந்த மொபைல் வாங்கினா பின்னாடி ஒரு ஸ்டிக்கரிங் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் இன்னும் நல்லா லைஃப் தரும். ஸோ ரியல்மி ஜிடி நியோ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. என்னப்பா இதை செலக்ட் பண்ண? எயிட் ஜிபி ரேமு, 128 சார்ஜரோடு இருக்குது. பெரிய மாடல். அதாவது இது வந்து ஸ்னாப் டிராகன் மாதிரி. இது ஸ்னாப் டிராகன் தானே? இது கேமிங் மொபைலு பக்காவாக இருக்குது. கேமிங்காகவே தயார் பண்ணது. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. இதோட ஸ்னாப் டிராகனு 870. ஸோ ரியல்மி ஜிடி நியோ. பேட்ரி பேக்கப் எல்லாமே பக்கா பஸ். இதோட விலை வந்து எவ்வளோமா? விலை வந்து 12,000 ருபீஸ். 12,000 ரூபாய்க்கு தரேன். தாராளமாக வாங்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இது நல்லா இருந்தால் 18,000 ரூபா. பேக் டோர் மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா 18,000 ரூபா. இவ்வளோ புதுசாக நீட்டாக கிடைக்குமான்னா கிடைக்காது. ஸோ அதனால நீங்கள் தாராளமாக வாங்கலாம். 12,000 ரூபாய்க்கு தரேன். 12,000 ருபீஸ் என்னோட ப்ரைஸு. சரியா? பார்த்துக்கோங்க. சார்ஜர்லாம் அதோட ஒரிஜினல் சார்ஜர். ஸோ வேணுன்றவங்க உடனே கால் பண்ணுங்கள். ரியல்மி ஜிடி நியோ 2 5G மொபைல். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து ரொம்ப பெரிய மாடல் S23 அல்ட்ரா. S23 அல்ட்ரா 5G மொபைலு. ஸோ இதுக்கு மேலே சாம்சங்கில் வேறு ஃபோனே கிடையாது. ஸோ ராயல் சொல்லுவாங்களே, ராயல் அந்த கலர். இது கலர் வந்து இந்த கலரை நீங்கள் வாங்கவே முடியாது. ஷோரூமில் போயிட்டு ஆர்டர் கொடுத்தா கூட அவன் தருவானான்னு எனக்கு தெரியாது. யார் இது? வாரண்டி வேற இருக்கு. இதுக்கு மே மாசம் வரையும் வாரண்டி இருக்கு. சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா 5G மொபைலு. 12 GB ரேமு, 256 GB இன்பில்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் வாரண்டி வேற இருக்கு. மொபைல் ரொம்ப சூப்பராக இருக்கு, தெளிவாக இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோவா? ப்ரைஸ் வந்து 76,000. 76,000, 76,000 ரூபா. இன்னும் மே மாதம் வரைக்கும் வாரண்டி இருக்குது. ஒன்லி மொபைல் தான், பாக்ஸ் கிடையாது. ஒன்லி மொபைல் தான். ஸோ 76,000 ரூபாய்க்கு வாங்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது கலருக்காகவே வாங்கலாம், அவ்வளோதான். சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் நோட் 10 ப்ளஸ். இது சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 GB ரேமு, 256 GB இன்பில்டு. சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸ் வந்து இன்றைக்கி இல்லை, எப்போவுமே வாண்டட் மொபைல் அது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருந்துச்சுன்னா அந்த மொபைலை
எவ்வளோ கொடுத்து வேணாலும் வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மொபைல் ரொம்ப தரமாக இருக்குது. இதோட விலை 18,000 ரூபாய்க்கு தரேன். 12 ஜிபி ரேம் இது. ஸோ 12 ஜிபி ரேம், 256 ஜிபி, கேமரா கிமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப தெளிவாக இருக்குது. நீட் கண்டிஷனாக இருக்குது. இந்த மொபைல் நீட்டாக இருக்குது. ரொம்ப தெளிவாக இருக்குது. இதோட விலை வந்து 18,000 ரூபா, 18,000க்கு தரேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து A73 பாக்ஸ் வந்து வர வேண்டியிருக்கு. பாக்ஸ் வர வேண்டியிருக்குல்ல. சாம்சங் கேலக்ஸி A73 5G மொபைலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 40 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். 40-43 ரூபா. ஷோரூம்லலாம் போனீங்கன்னா இதெல்லாம் ஏமாந்து வேஸ்ட்டாக 40-38ன்னு வாங்கிட்டு வருவீங்க. வந்து செகண்ட்ஸு தான். ஆனால் லைட் யூஸ்டு. வாங்கி என்ன யூஸ் பண்ணியிருப்பானான்றே தெரில. அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதோட விலை எவ்வளோக்கு தெரியுமா நாங்கள் தரோம்? 18,000 ரூபா. கரெக்டா? 18,000 ரூபா. 18,000 ரூபாய்க்கு தரோம். 18,500 ரூபாய்க்கு தரோம். 18,500 ரூபாய்க்கு வந்து சாம்சங் கேலக்ஸி A73 40,000 ரூபா போனு. வாரண்டி இருக்கு. வாரண்டி இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? ஸோ இதுக்கு பில்லு பாக்ஸ் எல்லாமே இருக்கு. வர வேண்டியிருக்கு. கஸ்டமர் கிட்ட இருந்து வர வேண்டியிருக்கு. ஸோ இதோட விலை வந்து ரொம்ப கம்மி தான். 18,500 ரூபா, 18,500. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த மொபைல் இவ்வளோ போவோம், இவ்வளோ விற்கலாம் அப்படின்னு. இது வந்து விவோவில் வந்து சின்ன மாடல் தான். இது விவோவில் சின்ன மாடலு. இது வந்து 2,700 ரூபா, 2,700 இது. ஏன்னா 2,000 ரூபாவில் இருக்கா, 3,000 ரூபாவில் இருக்கான்னு நிறையா கேட்குறீங்க. எனக்கே சங்கடமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரேட் வந்தால் தான் நான் தர முடியும். என்கிட்ட வர்றதில்லை. எப்பயாவது இந்த மாதிரி வந்தால் தான் உண்டு. ஆனால் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. டூ ஜிபி ரேமு, 32 ஜிபி, 2,800 ரூபா, 2,800. நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A13, சாம்சங் கேலக்ஸியில் A13 5G கிடையாது. ஆனால் வந்து மொபைல் நல்ல தரமாக இருக்கும். பேட்ரி ஹெல்த்லாம் வந்து உங்களுக்கு 5000 mAh வரும்னு நினைக்கிறேன் இதுக்கு. சாம்சங் கேலக்ஸி A13 ஒரிஜினல் டிஸ்பிளே, காம்போ எதுவும் மாற்றலை, சர்வீஸ் போல். ஸோ அதனால சொல்கிறேன். இந்த மொபைல் வந்து 4 ஜிபி ரேமு, 128. ஸோ ரஃப் யூஸ்க்கு நல்லாவும் இருக்கும். பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் கிடையாது. இதோட ப்ரைஸ் எவ்வளோவா? 6,800 நம்ம எவ்வளோ வாங்கினோம்? சரி, ஓகே. 6,800 பஸ். இது வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. ஏன்னா மொபைல் வந்து தெளிவாக தான் இருக்குது. ஸோ சூப்பர் கண்டிஷனில் இருக்கிறதுனால இதை வந்து 6,800. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்சங்கில் இதையா இருக்குது. கோடு இருக்குது, டிஸ்பிளேல கோடு. எவ்வளோ சொல்லாப்புல? 9,000 ரூபா பஸ். இது டிஸ்பிளேல கோடு இருக்குது. கோடு இருக்குது. கண்ணாடி வேற உடஞ்சிருக்கு. 2 கோடு இருக்குது. 1 2 கோடு இருக்குது. 9,000 ருபீஸ் இது. இது என்ன மாடல்னா S20ன்னு நினைக்கிறேன். S20 ப்ளஸ்ஸு, சாம்சங் கேலக்ஸி S20 ப்ளஸ்ஸு 9,000 ரூபா தர. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 6 ஜிபி ரேமா, 8,128. ஸோ 8 ஜிபி ரேமு, 128.
நல்ல ரேட்டு நீங்கள் வாங்கலாம் பாருங்கள். உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸு, ஐஃபோன் எக்ஸு, எக்ஸ்ஆர், ஐஃபோன் எக்ஸ்ஆர் பாக்ஸோட இருக்கு. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு. ஒன் 128 GB. பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 78. இதோட எவ்வளோ விலை எவ்வளோவா? 12,000 ரூபா. 12,000 தரங்க, வாங்கலாம். ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாம் ஒர்க்கிங்கு. 128 நல்லா தெரியுமா? 12,000 ரூபான்றது கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஸோ 15,000 ரூபாய்க்கு போட்டதே விற்காம இருக்கு. அந்த 15,000 ரூபாய்க்கு கொடுத்தவொடனே இதை வாங்கிடுவான் போல இருக்கு. ஆனால் பேட்டரி வந்து சில பேர் பூஸ்ட் பண்ணி விற்கிறான். ஒரிஜினல் டிஸ்பிளே, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. ஸோ வேணுன்றவங்க மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 6 ப்ரோ. இது 6 ப்ரோ. இதோட ஜிபி ரேம் வந்து எவ்வளோ? V8 128 தான் வரும். கூகுள் பிக்சல் 6 ப்ரோ. 6 ஒன்று 22,000 ரூபா சொல்லி போட்டோம், விற்கலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ப்ரோ. இது விலை எவ்வளோவா கேளு. கூகுள் பிக்சல் 6 ப்ரோ 8 128. 19,500 வீடியோ போட்டீங்களா? டிஸ்பிளே சேஞ்சு 19,500 ரூபா. நம்ம விளம்பரம் போட்டாச்சு. ஸோ பாருங்க, ஐடியா இருக்கா பாருங்க. அப்புறம் இன்ஃபினிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரோன்னு சொல்லிட்டு 5G மொபைல் தான் இது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர்லாம் வேற இருக்கு. சார்ஜர் பாக்ஸு எல்லாமே ஃபுல் கிட்டோட இருக்கு. அப்பா இது ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது எவ்வளோ இருக்கு ஆன்லைனில் 5G மொபைலு இன்ஃபினிக்ஸு? 20,000 ரூபாயா? டிஸ்பிளே கூட்டு, பவர் கூட்டு. இருபதாயிரம் ரூபா இருக்கா ஆன்லைனில்? 20,000 ரூபா இருக்கு. இன்ஃபினிக்ஸில் வந்து 5Gன்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. இது ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி ரேம் எவ்வளோவா? 8 128. 8 128. ஆன்லைனில் 20,000 ரூபா இருக்குது. 5G மொபைலு எவ்வளோ தரலாம்? இது 7,500 ரூபா. 7,000 அப்படியா? 7,000 ரூபான்னு தரோம். 7,000 தரோம். 8 GB ரேம் 128. என்னது வாரண்டி இருக்கா? 2 மாதம் வேற வாரண்டி இருக்கு பாஸ். 7,000 ரூபாய்க்கு அப்பா இவ்வளோ கம்மியாக தர? 7,000 ரூபா
5G மொபைலு, பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்கு. ஸோ டக்குன்னு உடனே முடிவு பண்ணி வாங்கிக்கோங்க பஸ். இது எவ்வளோவா? விவோ விவோவில் வந்து விவோ ஒன்று இருக்கு, டெக்னோ ஸ்பார்க் இருக்கு. சரி, இது ரெண்டு விலை வரல, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் முடிச்சுக்கோங்க சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்க.